நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 47. தண்டகாரண்யத்தை கடந்து திருவிடத்தின் மேட்டு நிலத்தின் மீது சண்டனும் இளையோர் மூவரும் ஏறினர். பாறைகள் ஏட்டுச்சுவடிகளை அடுக்கி வைத்தவை போல் இருந்தன. 8 பெருக்குகளாக அப்பாறைகளிலிருந்து விழுந்த திரோத்காரம் என்னும் அருவி மேலும் மேலும் என பள்ளத்தில் சரிந்து நூற்றுக்கணக்கான சிற்றருவிகளாக ஆகி கீழே ஆறென ஒருங்கிணைந்தது. அருவிகள் படை கொண்டு செல்கின்றன என்றான் ஜெய்மினி. வெண்ணிற காட்டுத்தீ என நான் நினைத்தேன் என்றான் பைலன். அன்னங்கள் என்றான் சுமந்து. அவை ஏன் அருவிகள் அல்லாமலாக வேண்டும் என்று சண்டன் கேட்டான். ஆம், ஏன் நாம் பார்க்கும் ஒவ்வொன்றையும் பிரிதொன்றாக்குகிறோம் என்று சுமந்து வியந்தான். பிரிதொன்றாக்கவில்லை, பிரிது பலவாக்குகிறோம். சொல்லி சொல்லி சலிக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றான் பைலன். நாம் ஒவ்வொன்றையும் அனைத்துடனும் இணைக்க விழைகிறோம். ஒன்றென ஆன ஒன்றை நோக்கி அனைத்தையும் கொண்டு செல்கிறோம் என்றான் ஜெய்மினி. இது வெண்முகில், இது மலையின் பால், இது நிலமகளின் புன்னகை, இது ஒரு சாமரம், சரியும் வெண்பட்டு. சண்டன் சிரித்து, அருவி என்னும் சொல்லை உதிர்த்து அதன் கீழ் சற்று நேரம் நின்றாலே போதும், அது தான் எதுவென நமக்கு காட்டும் என்றான். பொழிந்து கொண்டிருந்த நீர்ப்பெருக்கை நோக்கி நின்றிருந்த பைலன் திரும்பி சண்டனிடம், ஓயாது கழுவிக்கொண்டே இருக்கிறது என்றான் சுமந்து. ஆம், நீரென்று ஒன்றை படைத்த கருணையை எண்ணிக்கொள்கிறேன். எதிலிருந்தும் கழுவி மேள முடிகிறது என்றான் ஜெய்மினி. நீங்கள் பின்னர் அக்குகையில் இருந்தவர்களை சந்தித்தீர்களா சோதரே என்றான். சண்டன் நீர் புகைப்படாமல் முழவை முதுகை நோக்கி தாழ்த்தி கொண்டு சொன்னான். ஆம், நான் தாதவனம் என்னும் ஊரில் பிரசாந்தரை சந்தித்தேன். அவர் தன்னந்தனியாக சென்று அங்கமலதம் என்னும் சுனையில் நீராடி அந்த குருதிக்கரையை கழுவிக்கொண்டார். தாத தோஷம் என்னும் பழிக்கு அவர் ஆளாகிவிட்டதாக நிமித்திகர் சொன்னதனால் மீண்டும் மும்முறை வந்து அங்கே மகா அபராத பூஜனையை செய்தார். கருஷம் என்னும் சுனையில் சென்று தன் நினப்பூச்சை கழுவி மீண்டார் பிரசண்டர். அவருக்கும் தந்தை பழி இருந்தது. 100 பாடல்களில் விருத்திரன் புகழ் பாடி அதை அகற்றி கொண்டார். ஆனால் பிச்சாண்டவர் அக்குருதியை கழுவவே இல்லை. குகையிலிருந்து தனித்து வந்த அதே நடையில் தனித்து விலகிச் சென்றார். மீண்டும் 3 ஆண்டுகள் கழித்து பிரசாந்தர் அவரை கண்ட போதும் சடைகளிலும் உடலிலும் அக்குருதி உலர்ந்த செம்பொடி எஞ்சி இருந்தது. பிரசாண்டர் அவரை கண்டது மேலும் ஓராண்டுக்கு பின் காசியின் இந்திர விழவின் போது என்றான் சண்டன். நகர் மையத்தில் அமைந்த இந்திர கூட்டத்தில் கோயில் கொண்டிருந்த இந்திரனின் பொற்சிலையை மலர்களைந்து அணி களைந்து பல்லக்கில் ஆக்கி அரசரும் படைத்தலைவரும் அமைச்சரும் குடித்தலைவரும் தோள்களில் சுமந்தபடி நீராட்டுக்கு கொண்டு சென்றனர். வேதம் மோதியபடி அந்தனர் முன் செல்ல புலவரும் குடிமூத்தாரும் பின் சென்றனர். அணிப்பரத்தையரும் இசைச்சூதரும் அந்நிறைக்கு முன்னால் மங்களம் கொண்டு சென்றனர். காசியின் 18 பெருங்குடிகள் முழுதனி கோலத்தில் தொடர்ந்தனர். இந்திரனை வாழ்த்தும் கூவல்கள் எழுந்து பட்டு தோரணங்களாலும் மலர் மாலைகளாலும் அணி செய்யப்பட்டிருந்த நகர் தெருக்களை நிறைத்தன. நகர மாளிகைகளின் உப்பரிகைகளில் நின்ற மங்கையர் வாழ்த்து கூவி அரிமலர் தூவினர். அந்த பொன்மழையில் நனைந்தபடி சென்ற அணியூர்வலம் கங்கை கரையை அடைந்தது. படிக்கட்டில் இறங்கி கங்கையை அடைந்ததும் அந்தனர் நீரை அணைந்தனர். மலரிட்டு சுடர் நீட்டி வழிபட்டு கங்கையை வணங்கிய பின் மூழ்கி எழுந்து கங்கை நீரை மும்முறை அள்ளி வீசி இந்திரனை வாழ்த்தினர். அரசர் தன் கையில் இந்திரனை எடுத்துக்கொண்டு நீரில் மூழ்கி எழுந்தார். காலை முதலே கண் கூசும் ஒளியுடன் இருந்த வானம் அவர்கள் கங்கையை அடையும் போதே இருட்டத் தொடங்கியது. அரசர் மூழ்கி எழுந்ததும் கருமுகில் ஒன்று வந்து வானில் நின்றது. அதில் மின் கதிர்கள் வெட்டின. இடியோசை களிரென ஒலி எழுப்பியது. ஐங்குடி பெருக்கும் இந்திரனை வாழ்த்தும் ஒலி உச்சம் கொண்டது. மழை துளிகள் சாய்வாக வந்து தைக்கலாயின. கைவீசி துள்ளி ஆர்ப்பரித்தனர் நகர் மாந்தர். ஆணும் பெண்ணும் களிவெறி கொண்டு நடனமிட்டனர். மழை மென் தூவல் பொழிவென அவர்களை மூடியது. உடல்கள் தோறும் பற்றி எழத் தொடங்கிய காமத்திற்கு பட்டுத்திரையாகியது. இந்திரனை மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் எங்கும் ஆணும் பெண்ணும் முறை மறந்து நெறி மறந்து குருதியொன்றே முன் செலுத்த கலவி கொண்டனர். அவர்கள் சூடிய களபமும் சந்தனமும் குங்குமமும் கரைந்தழிந்தன. ஆடைகள் தோலென்றாயின. நகர் மாளிகைகள் நனைந்து சிலிர்த்து நின்றன. பெருகுக 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 என்று இந்திரனின் ஆலயமணி முழங்கி கொண்டிருந்தது. அத்திரள் நடுவே பிரசண்டர் அலைந்தார்.
காமம் எத்தனை சொற்களை கோருகிறதென்று அவர் எண்ணிக்கொண்டதுண்டு. எத்தனை விரைவாக சொற்களை துறக்கிறது என்று அப்போது உணர்ந்தார். அப்போதுதான் அவர் அந்த பிச்சாண்டவரை மீண்டும் கண்டார். தொலைவில் ஒரு கூரைக்கு அடியில் அவர் குந்தி அமர்ந்திருந்தார். தன் முன் பெருகிய உடற்கொந்தளிப்பை அவர் காணவில்லை என்று தோன்றியது. பின் எழுந்த அக்கூட்டத்தினூடாக நடந்தார். பிறர் விழி காண முடியாது ஊடே நடப்பவர் போல. மழை நீர் விழுந்ததும் அவர் உடலில் இருந்து அக்குருதிப்பொடி கரையலாயிற்று. சற்று நேரத்தில் செங்குருதி மூடிய உடலுடன் அவர்கள் நடுவே நடந்து சென்றார். 100 தலைமுறைகளுக்கு முன்பு ஒரு முறை இந்திரவிழவின் உச்சி பொழுது பூசெய்கையின் போது ஒரு முது பூசகரில் சன்னதம் கொண்டெழுந்த தொல் தெய்வம் ஒன்று சொன்னது. இந்திரன் தாதை கொலை செய்தவன். அவன் கையால் மைந்தர் மலர் கொள்ளலாகாது. அவன் நீரை கண்ணீர் கொள்ளலாகாது. அவன் முன் அரசனின் செங்கோல் வைக்கப்படலாகாது. அங்கே துள்ளி கொந்தளித்த பெருந்திரள் அக்குரல் கேட்டு அமைதியடைந்தது. அரசன் கை கூப்பி ஆம் ஆணை என்றான். இந்திரனின் ஆலயத்திற்கு வெளியே நகரின் தெற்கு மூலையில் ஒரு வளரும் சிதல் புற்றாக விருத்திரன் கோயில் கொண்டிருந்தான். ஓலை வைந்த கொட்டகைக்குள் 12 முகடு கொண்டு நின்றிருந்த அந்த புற்றின் மேல் வெள்ளியாலான அவன் முகம் பதிக்கப்பட்டிருந்தது. மூதாதை தெய்வத்திற்கு அங்கே குருதி பலியும் கொடையும் பூசெய்கையும் நிகழ்ந்தன. 5 குலத்து அன்னையரும் அங்கே தான் மைந்தரை அவன் காலடியில் கிடத்தி அருள் கொண்டனர். இளமகளிர் மஞ்சள் நீர் கொண்டனர். அங்குள்ள ஒரு பேரால மரத்திலிருந்து செந்நிற அரக்கு என வழிந்து கொண்டே இருந்தது விருத்திரனின் குருதி. அதை தொட்டு நெற்றியில் அணிந்து அவன் அருள் பெற்றனர். விருத்திரனின் குருதியுடன் மஞ்சள் பொடியும் அரிசி பொடியும் மலரும் கலந்து ஒரு கூடையில் எடுத்து சென்று இந்திரனுக்கு படைத்தனர். அதன் பின்னரே இந்திரனுக்குரிய பூசெய்கை தொடங்கியது. அங்கே காமம் கொண்ட இளையோரும் களம் புகும் மறவரும் மட்டுமே மலர் கொண்டு இந்திரனின் அருள் பெற்றனர் என்றான் சண்டன். இந்திரனின் ஆலயத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் மலர் கொண்டு வந்து விருத்திரனின் காலடியில் வைக்கப்பட்டு பூசை செய்யப்பட்டது. தாதபராத பூசை என அது அழைக்கப்பட்டது. வேள்வி தோறும் அவிகொள்பவன் எந்த இந்திரன்? அவனை தந்தை கொலை செய்தவன் என்று நூலேதும் சொல்வதில்லை என்றான் ஜெய்மினி. சொல்லும் நூல்களும் உள்ளன என்றான் சண்டன். ஜெய்மினி, வேத முதல்வன் இந்திரனே. ஏனென்றால் அவன் விழைவுகளின் அரசன். இப்புவியில் உள்ள ஒவ்வொன்றும் விழைவு கொண்டுள்ளன. விழைவெனவே விண்ணெருப்புகள் உயிர்களை அறிகின்றன. சூதரே, உயிரென்பதே சலிக்காத தேயாத விழைவு மட்டும்தான். 7 விழைவுகள்: மூலத்தின் காமம், சுவாதிட்டானத்தின் பசி, மணிபூரகத்தின் மூச்சு, அநாகதத்தின் இதயம், விசுத்தியின் சொல், ஆக்கினையின் எண்ணம், சகசிரத்தில் முழுமை நாட்டம். அனைத்தும் ஒற்றை விழைவின் 7 படிநிலைகள் மட்டுமே என்று ஜெய்மினி சொன்னான். ஆகவே வேட்டலே உயிர்களுக்குரிய செயல். இங்கு உயிர்களாற்றும் செயல் அனைத்தும் வேட்டலே. அதை சொல்லென்றும் செயலென்றும் அமைப்பென்றும் முறையென்றும் வழக்கென்றும் முறைப்படுத்தி அமைத்தனர் மூதாதையர். அதுவே வேள்வி. வேள்வி என்பது மதலை அன்னையை நோக்கி அழுவது. அன்னை முலை கனிந்தாக வேண்டும். வேள்வி துலாவின் 2 பக்கத்தட்டு, மறுத்தட்டு நிகர் கொண்டாக வேண்டும். வேள்வி என்பது சொல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று ஜெய்மினி தொடர்ந்தான். ஆம், தொல்வேதம் அசுரர்களிடமிருந்து வந்தது. ஆனால் மரப்பட்டை 100,000 முறை அரை வாங்கி 100 நாள் நீரிலூறி சக்கை களைந்து ஒளி கொண்ட சரடன மட்டுமே எஞ்சும் போதுதான் அது மரவுரியாகிறது. வேள்விக்கு இனிய தேன் தேனீக்களின் மிச்சிலே. ஆனால் அது மலர்களில் ஊறியதென்பதே மெய். வேர்கள் உண்ணும் பொருட்களால் ஆனதே கனி. ஆனால் வேர்கள் உண்பனவற்றை எல்லாம் விலங்குகளும் உண்பதில்லை என்று ஜெய்மினி தொடர்ந்தான். இங்கு வந்த உயிர்களில் நெறி நின்றவை வாழ்ந்தவை. தங்களை மேலேற்றி கொண்டவை வென்றன. வென்றதனால் வேதம் உருவானது. மீண்டும் வெற்றிக்கு அது நெறி என்றாகியது. வேதம் மாபெரும் அடர்களம் ஒன்றின் வெற்றி முரசு என்றான் ஜெய்மினி. உணர்வெழுச்சியுடன் அவன் சொன்னான். அது குருதி படிந்ததே. வேத முரசு குருதி செந்நிறம் கொண்டது. தாதையர் குருதியா? ஆம். தனையரின் குருதி என்றாலும் ஆம். அயலவரின் குருதி என்று நீங்கள் சொல்லலாம். அதே அளவு நம்மவரின் குருதியும் ஆகும். ஆனால் இப்புவியில் அறமென ஒன்றை நிறுத்தி வாழ்வை வளர்ப்பதனாலேயே அது தேவர்களுக்கு இனியதாகிறது. ஓசைகளில் தூயதும், சொற்களில் அரியதும், எண்ணங்களில் முழுமை கொண்டதும், என்றும் அழியாததும் ஆகிறது. அது வாழ்க. கைகளை கூப்பி ஓம் 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 என்று அவன் தொழுதான். பின்னர் முன்னால் நடந்து மறைந்தான்.
சண்டன் மறுத்தொரு சொல்லும் சொல்லாமல் தன் முழவுடன் தலை குனிந்து நடந்தான். உடன் சென்ற சுமந்து, சொல் தேர்ந்திருக்கிறார் ஜெய்மின்யர். அவர் தேடும் ஆசிரியர் அவருக்கு அமைக என்றான் பைலன். 3 பாதைகள் 3 ஆசிரியர்கள் என்று சுமந்து சொன்னான். மாணவர்கள் முளைத்து அவர்களால் தேடப்படுவதாலேயே உரிய ஆசிரியன் எங்கோ திகைந்து விட்டான் என்று பொருள் என என்னிடம் உஜ்ஜயினியில் ஒரு அந்தணன் சொன்னான். சுமந்து, 3 முகம் கொண்ட ஒருவரா என்றான். சண்டன் நகைத்தான். சற்று தொலைவில் ஜெய்மினி நின்றிருப்பதை அவர்கள் கண்டனர். அவர் சென்று விட மாட்டார் என நான் அறிவேன் என்றான் பைலன். அவர் நம்மால் மட்டுமே தன் இடைவெளிகளை நிறைவு செய்ய முடியும். சுமந்து, அவர் நம்மை விரும்புகிறார் என்றே எனக்கும் தோன்றிக் கொண்டிருந்தது. அவர்கள் அணுகிய போது ஜெய்மினி புன்னகையுடன் அவர்களை நோக்காது வேறு திசை நோக்கி நின்றிருந்தான். சண்டன் அருகே வந்ததும், செல்வம் வந்தனரே என்றான். நான் என் நிலை மீறி சொல்லாடிவிட்டேனா சண்டரே என்றான் ஜெய்மினி. உங்களை வசைப்பாடினேன். உங்களை வெறுக்க நான் செய்த முயற்சி அது. உங்களை விட்டு விலகிச் செல்லும் போது எண்ணிக்கொண்டேன், இத்தனை அகன்றும் என்னுள் என்ன எஞ்சி இருக்கிறது என்று. புழுதி படிந்த உங்கள் கால்கள்தான் நினைவில் நின்றன. அவை சென்று மீண்ட தொலைவுகளே உங்கள் சொற்களுக்கு பொருளாகின்றன. நான் இளையவன். என்னை அறியாமலேயே எனக்கு அளிக்கப்பட்டவற்றால் ஆனவன். பிழை சொல்லிவிட்டேன் என்றால் பொறுத்தருள்க. சண்டன் சிரித்தபடி, விதையில் மனமென கனிப்பெருக்கு உள்ளது என ஒரு சூதர் பாடல் சொல்கிறது என்றான். நீங்கள் பற்றி கொண்டிருப்பவற்றால் முழுமையாக பற்றப்படுங்கள் அந்தனரே. அதைவிட பெரிய நல்லூழ் ஏதும் மானுடனுக்கு இல்லை. ஜெய்மினி பெரும் மூச்சு விட்டு, உங்கள் சொல் நிலைக்கட்டும் சோதரே. எழ உண்ணிய ஆழச் சொற்களின் விசையால் முகம் கொந்தளிக்க தலை குனிந்து சண்டன் நடக்க அவர்கள் உடன் சென்றனர். அவர்களின் காலடிகள் மட்டும் ஒலித்தன. சண்டன் ஒரு சொல் உந்தி எழுந்த அதிர்வில் கைகள் பதைக்க உடல் தவிக்க நின்றான். நடுங்கும் குரலில், அந்தனரே, வேதமுரசு குறித்து நீங்கள் சொன்னது உண்மை. அன்றும் இன்றும் அது குருதி ஒழுகும் செம்முரசே. ஆனால் சொல் சென்று தொடும் அறியா தொலைவெளி ஒன்றில் தூய வெண்முரசு ஒலிப்பதை நான் கேட்கிறேன். தாழ முடியாத ஒன்றை சொல்வது போல அவன் கண்கள் கலங்கின. முகம் சிவந்து இதழ்கள் துடித்தன. மறுகணமே தன்னை மீட்டு கொண்டு, ஒரு இனிய கனவு. அது துரத்தவில்லை என்றால் எப்படி இத்தனை தொலைவு நடக்க முடியும்? நடக்காமல் அமர்ந்து வாழும் ஊழ் இப்பிறவியில் இல்லை. என்ன செய்வது? தலை தூக்கி உறக்க நகைத்தபடி, இளையோருடன் இருப்பதன் பயனை இப்போது அறிகிறேன். எத்தனை மூடக்கனவையும் இல்லா பொய்யையும் துணிந்து அவர்களிடம் சொல்லலாகும். ஆனால் அவர்கள் நீர்மை படிந்த விழிகளுடன் அவனை நோக்கியபடி நடந்தனர். பெண்களிடமும் கனவையும் பொய்யையும் சொல்லலாம். ஆனால் அவை அவர்களை பற்றியவையாக இருக்க வேண்டும். பிற கனவுகள் அவர்களுக்கு பிள்ளை விளையாட்டென்றே படும் என்ற பின் சண்டன் மீண்டும் நகைத்தான். இளையவர் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். பைலன் அவனை வெளியே கொண்டு வர விரும்பி, தந்தை பழி கொண்டவன் இந்திரன் என்பதே அவனை வல்லமை மிக்கவனாக்குகிறது என்று ஒரு வரி காவியத்தில் வருகிறது. சூதரே, ஆம் என்று சண்டன் சொன்னான். தந்தை பழி கொள்ளாமல் தன்னை கடப்பவன் இல்லை. அவர்கள் மேலும் ஒரு சொல்லின்றி ஒவ்வொருவரும் தங்கள் தனிமையில் நடந்தனர். ஜெய்மினி தலை நிமிர்ந்து, சண்டரி, நான் நல்லாசிரியராகிய தங்கள் கால்களை தொட்டு வாழ்த்து பெற விழைகிறேன். சண்டன் எந்த முக மாற்றமும் இல்லாமல் அவ்வாறே என்றான். ஜெய்மினி அவன் கால்களை தொட்டு அப்புழுதியை சென்னி சூடினான். நெறிகளென அறியப்படுவதே மீறல் என்றும் அறியப்படுகிறது. அறியப்படும் வகையில் அது எழுக. அவ்வாறே ஆகுக என்று சண்டன் சொன்னான். அந்தி வெளிச்சம் சிவக்கத் தொடங்குகையில் அவர்கள் பாறை ஒன்றை வந்தடைந்தனர். இது அடர்வற்ற காடு. புலிகள் வேட்டையாடுவதற்கு ஏற்றது. இங்கு நாம் அனல் சூடியே இரவமைய முடியும் என்றான் சண்டன். அந்த பாறை மேல் ஏறி அனல் மூட்டி அதை சூழ்ந்து அமர்ந்து கொண்டனர். இருள் விரைவிலேயே எழுந்து சூழ்ந்து கொண்டது. குளிரும் வந்து பொதிந்தது. சேர்த்து வந்த கிழங்குகளை தீயில் சுட்டு பாறையில் வைத்து உடைத்து அவர்கள் உண்டனர். தேன் தட்டுகளை மூங்கில் கூடையில் சேர்த்து கொண்டு வந்திருந்தான் சண்டன். கிழங்குடன் அதையும் சேர்த்து ஜெய்மினி உண்டான். அடுமனை உணவை உண்ண நான் வழங்காமலாகி விடுவோம் என ஐயுறுகிறேன் சூதரே என்றான். விண்ணில் மீன்கள் நிறைந்திருந்தன. புகையில் அவை நீர்ப்பாவைகள் போல அலைபாய்ந்தன. சண்டன் தன் முழவை மெல்ல மீட்டத் தொடங்கினான். அது வேழாம்பல் போல விம்மலோசை எழுப்பியது. பின் புறவை தாளமாகியது. அவன் ஆழ்ந்த குரல் எழுந்தது. அனைத்தையும் தழுவும் என் பாடல். இசைவு கொண்டு எழுந்து இந்திரனை நாடுகின்றன.
பெருமைக்குரிய அவனை கணவனை தழுவும் இளம் மணமகள் போல ஆறத் தழுவுகின்றன, அடைக்கலம் கோருகின்றன. இந்திரனே, அழகனே, ஆண்களில் முதல்வனே, உன்னை பற்றும் என் உள்ளம் வேறெங்கும் விலகுவதே இல்லை. உன்னில் நிலைக்கிறது என் காதல். என் அரசனை போல் வந்தமர்க இந்த தர்பையில், அருந்துக என் இனிய சோம மதுவை, என் விடாயை போக்குக. அனைத்து செல்வங்களுக்கும் தலைவனே, வெண்களிறு மேல் ஊர்பவனே, 7 ஆறுகளால் செழிப்புறுகின்றது என் நிலம். ரிக்வேத பாடலின் ஒலி அந்த இருண்ட காட்டில் முதன்முறை அது ஒலித்த அந்த அரியா காட்டிலென அப்போதும் தூய்மை கொண்டிருந்தது. சண்டன் பாடி நிறுத்தி விரல்களால் தன் முழவை தடவி கொண்டிருந்தான். பின்னர் தாழ்ந்த குரலில் சொல்லத் தொடங்கினான். விண்ணளாவியவனின் மைந்தன் பிரம்மன். பிரம்மனின் உடலில் தோன்றிய பிரஜாபதிகளில் முதல்வர் மரிசி. மரிசியின் மைந்தனும் குலங்களுக்கு விதையுமான கஷ்யபரை வணங்குவோம். கஷ்யபர் தட்ச பிரஜாபதியின் மகளாகிய அதிதியில் என்ற மைந்தர்கள் ஆதித்யர்கள். தாத்தா, ஆரியமா, மித்ரன், ருத்ரன், வர்ணன், சூரியன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு என்னும் 12 ஆதித்யர்களின் முதல்வன் அவனே. அவனை தேவர்களின் அரசன் என்றும் ஆதித்யர்களின் தலைவன் என்றும் வேதங்கள் வணங்குகின்றன. முற்காலத்தில் புவி மேல் மலைகளுக்கும் சிறகுகள் இருந்தன. இரவுகளில் அவை ஓசையின்றி எழுந்து பெருங்கடல்களின் மேல் பறந்தலைந்தன. முகில்களுடன் கலந்து விளையாடின. நிலவு பரவிய இரவுகளில் எழுந்து வானை நோக்கியவர்கள் பறக்கும் மலைகளின் நிழல்கள் நிலத்தில் நீலத்திரை போல ஈரப்பரப்பு போல ஒழுகிச் செல்வதையே கண்டனர். அவற்றில் இருந்த பறவைகளின் ஒலிகள் கலைந்து அவர்களின் தலைக்கு மேல் ஒழுகிச் சென்றன. அங்கே குடியிருந்த மலை மக்கள் நில ஒளியில் சுடர் கொண்டிருந்த முகில்களை கைகளால் அள்ளி அலைந்து கழித்தனர். ஒருமுறை வைதிகர் ஒருவர் காட்டுக்குள் தர்பையை வெட்டும் பொருட்டு சென்றபோது அங்கே பொன்னிற மான் ஒன்றை கண்டார். வியந்து அருகணைந்த போது அதை பிடிக்க வந்த மலைமகனாகிய சிறுவனின் உடலும் பொன்னிறமாக ஒளிவிடுவதைக் கண்டு திகைத்தார். அது எப்படி நிகழ்ந்ததே என்று அவர் அவனிடம் நயந்து கேட்டார். அவன் அவர்களின் குடிகள் அமைந்த மலை இரவில் எழுந்து வானில் பறப்பதாகவும் மண்ணிலிருந்து எழுந்த புகை மலைகளை அடைந்து மரங்களின் நடுவே செறிந்து குடில்களை முகில்களென மூடியிருப்பதாகவும் சொன்னான். என்ன நிகழ்ந்தது என்று அவர் உய்தறிந்தார். அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த அதிராத்திர வேள்வியின் அவி கொண்டு விண்ணில் எழுந்த புகையை அதை கடந்து சென்ற அந்த மலையின் மக்கள் நுகர்ந்தனர். அதன் இனிமையை அறிந்ததும் நாளும் அங்கு வந்து விண்ணில் நின்று வேள்வி புகையை புசித்தனர். தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட அவியே அவர்களை ஒளி கொள்ளச் செய்தது. அந்தனர் அதை தன் தோழர்களிடம் சொன்னார். அன்று இரவில் அவர்கள் வெளியே சென்று நோக்கிய போது பறக்கும் மாமலைகளுக்கு மேல் அம்மக்கள் நின்று புகை மாந்துவதை கண்டனர். அவர்கள் தேவர்க்கரசனை வேள்விக்களத்தில் எழுந்த அனலில் வரவழைத்து முறையிட்டனர். வேள்வி தலைவரான புலஸ்தியர் ஆணையிட்டார். இனி எங்கள் வேள்வி புகையில் ஒரு மிடரும் அவர்கள் அருந்தலாகாது. இனி அவர்களின் நிழல் எங்கள் தலைக்கு மேல் படலாகாது. ஆணையை பணிந்து ஏற்ற இந்திரன் எழுந்தான். தன் வைரவாளை வீசியபடி இடி முரசொலிக்க விண்ணில் எழுந்தான். வெள்ளை யானை மேல் அமர்ந்து பறக்கும் மலைகளை வேட்டையாடினான். அவற்றின் சிறகுகளை அறிந்து வீழ்த்தினான். குருதி வழியே அவை சரிந்து மண்ணில் விழுந்தன. அந்த அதிர்வில் இல்லங்களுக்குள் துயின்றவர்கள் திகைத்து விழித்தெழுந்தார்கள். அவர்களின் முற்றத்து மரங்கள் இலையுதிர்த்து நிற்பதை காலையில் கண்டார்கள். விண்ணில் மிதந்த மலைகள் அனைத்தும் சிறகற்று சரிந்தும் கவிழ்ந்தும் மண்ணில் விழுந்து ஆழப்பதிந்தன. சில மலைகள் வெடித்தன, சில மலைகள் உடைந்து பிளந்தன, சில சிதறி பரவின. மலைகளின் குருதி பாறைகள் மேல் சிவந்த வரிகளாக விழுந்தது. மலையடிவாரங்களில் மலைகளின் நினம் செம்பாறைகளாக சிதறி கிடந்தது. மலைகளின் வலித்துடிப்பை கண்டு அவற்றின் களித்தோழர்களாகிய முகில்கள் கண்ணீர் விட்டன. அது இளமழை என மலைகளுக்கு மேல் பொழிந்தது. மைனாகம் என்னும் இளைய மலை மட்டும் இந்திரனிடமிருந்து தப்பியது. அதன் சிறகுகள் கருநீல நிறம் கொண்டிருந்தன. எனவே அதை இந்திரன் பார்க்கவில்லை. மைனாகம் பறந்து சென்று வழி இறைவனிடம் தன்னை காக்கும்படி கோரியது. நீ என்னை பலமுறை சிறகு வருடி வாழ்த்தி இருக்கிறாய். நான் உன் மைந்தன், என்னை காத்தருள்க என்று மன்றாடியது. வழி இறைவன் அதை அள்ளி எடுத்து கொண்டு சென்றான். அதை கண்ட இந்திரன் தன் வைரவாளுடன் துரத்தி வந்தான். வழி அதை வருணனிடம் கொடுத்து, நீரிறையே, இவன் உன் மைந்தன் என கொள்க என்றான். நீரிறைவன் அதை தன் ஆடைகளுக்குள் மறைத்து கொண்டான். அது சிறகுள்ள வெண்மலை என நீருக்குள் புகுந்து நீந்தியது. மைனாகத்தை தொடர்ந்து ஓடி வந்த இந்திரன் குருதி படிந்த வாளுடன் நின்று அறை கூவினான். அவனை வெளியே விடு. அவன் சிறகுகளை வெட்டியாக வேண்டும். இது என் வஞ்சினம்.
வருணன் பெரும் குரலில் நகைத்து, விலகிச் செல் இந்திரனே, உன்னால் என் விரிவை வெல்ல முடியாது. இவன் என்றும் என் காவலிலேயே இருப்பான். உன்னை ஒரு நாள் வெல்வேன். ஒரு நாள் நீ அவனை காத்தமைக்காக வருந்துவாய் என்றான் இந்திரன். வருணன் உரக்க நகைத்தான். சினத்துடன் இந்திரன் திரும்பினான். மைனாகம் வருணனின் ஆட்சியில் நீருக்குள் வாழ்ந்தது. அது ஒளியை காணவே இல்லை. அங்கே அது தனிமையை உணர்ந்தமையால் வருணன் அதன் நீர்ப்பாவையை ஒரு பெண்ணாக்கினான். அவர்கள் புணர்ந்து மீன் மலைகளை பெற்றனர். அவை மீன்களாயினும் நீருள் மூச்சுவிடும் கலையை கற்கவில்லை. பெருஞ்சிறகுகளை வீசியபடி உடல் வளைவுகளில் நீர்ப்பெருக்கு வழிந்திறங்க வெள்ளி ஒளி வீசி அவை நீருக்கு மேல் எழுந்தன. அந்த அலை எழுந்து விரிந்து பெருங்கலங்களை தள்ளாடச் செய்தது. வாலசைவால் கலங்களை சிறகடிக்கும் பேருருவும் ஆற்றலும் கொண்டிருந்தன அவை. அவற்றை காற்றரசன் தன் இளமைந்தர்கள் என எண்ணினான். வெள்ளி மரம் போல நீரை துப்பியபடி அவை பாய்ந்தெழுந்து காற்றின் மடியில் விழுந்து திளைத்தாடின. அமுதென காற்றை அள்ளி உண்டன. அவை காற்றுறிஞ்சும் சீரலோசை மரக்கலக்காரர்களை அஞ்ச வைத்தது. அவை சீரும் ஒலி எரிமலை எழுவது போல கேட்டது. அவை நகைக்கும் ஒலி காற்றில் ஏறி நெடுந்தொலைவு சென்று நாவாய்களில் இருந்தவர்களை கைகளை கூப்பி, மைனாக மைந்தர்களே அருள்க, நெடுங்கடலின் உரிமையாளர்களே, பெருங்காற்றுகளால் பேணப்படுபவர்களே, உங்களுக்கே அடைக்கலம் என்று கூவச் செய்தது. மைனாக மைந்தர் மானுடர் மேல் கனிவு கொண்டவர்கள் என்று நூல்கள் வாழ்த்தின. மண்மேல் ஒரு மலையை மட்டும் இந்திரன் சிறகுடன் விட்டு வைத்தான். அதை அவன் இந்திரகீலம் என்று அழைத்தான். அவன் மண்ணுக்கு வரும்போது அவன் ஊர்தி என்றாகி அவனை சுமந்து விண்ணில் பறந்தது அது. அதன் குளிர் சோலைகளில் அவன் அரம்பையருடன் காதலாடினான். தேவர்களுடன் விளையாடினான். அது அமர்ந்து சென்ற இடங்களில் அதை பார்த்தவர்கள் அது அங்கிருப்பதாக நினைத்து கொண்டனர். ஆகவே 108 இந்திரகீலங்கள் இருப்பதாக தொல்கதைகள் சொல்லின. ஆனால் உண்மையில் அது கிழக்கே சூரிய கதிர்படியும் முதல் எல்லையில் இந்திரனால் நிறுத்தப்பட்டது. வேள்வி அமுதை முதலில் பெறுபவன், வேத சொல்லால் ஆளப்படுபவன் இந்திரன். தன் இளையோனாகிய துவஷ்டாவால் அமைக்கப்பட்ட மின்கதிர்படைக்கலம் சூடியவன். அகி, துஷ்ணன், சம்பரன், வலவன் போன்ற அசுரர்களை வென்றவன். சசி என்றும் புலோமசை என்றும் அழைக்கப்படும் இந்திராணியை மணந்தவன். கிழக்கு திசையை ஆள்பவன். இந்திரனால் புறக்கப்படுகிறது இப்புவியும் அவ்விண்ணும். அவன் வாழ்க என்றான் சண்டன். கிராதம் 47வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.